ஹாய் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாமே நிறைய வீடியோஸ் பார்த்து நம்மளும் கலர் ஃபிஷ் வாங்கிடுறோம். பட் கலர் ஃபிஷ் வாங்கிட்ட பிறகு அந்த ஃபிஷ்ஷஸை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ ஃபிஷ்ஷஸை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணலாம், ஃபிஷ்ஷஸ்க்கு எப்படி டிசீசஸ் வந்தால் அதெல்லாம் நம்ம எப்படி க்யூர் பண்ணலாம், என்ன மெடிசன் குடிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மெயின்லி ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து எந்த மாதிரி டிசீசஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா, அல்சர் வரும், லேசினஸ் வரும், இல்லை பாப்பாய்ஸ் வரும், இல்லைனா வந்து இப்போ இடிச்சிக்கிட்டு அவங்க மவுத்தில் வந்து என்ன ரத்தம் வர மாதிரி வரும். ஸோ இதுக்கான மெடிசன்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் 2 மெடிசன் காட்ட போகிறேன். ஸோ நான் என் ஃபிஷ்ஷஸ்க்கு இந்த 2 மெடிசன் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பேக்டோனில், அந்த இன்னொரு வந்து பார்த்திங்கன்னா பாராசிடயோல். ஸோ நான் ஏன் 2 மருந்து யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒன்று வந்து நம்ம ஃப்ரெஷ் வாட்டர்ஸ் மாற்றுவோம் தெரியுமா, மீனுக்கெலாம் தண்ணி மாற்றும் போது இந்த பாராசிடயோல் வந்து ஒரு 5 to 10 ml நான் ஊற்றிட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ அப்புறமா தான் நான் மீன் எடுத்து விடுவேன். ஸோ தட் அந்த வந்து மீனுக்கு வந்து எதனா வந்து டிசீஸ் எதுவும் அட்டாக் பண்ணாமல் இருக்கும், தண்ணியில் இருக்குது. அண்ட் வந்து மீன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்டிவாகவும் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த பாராசிட்டமால் யூஸ் பண்ணுவேன். இந்த பேக்டோகானில் இருக்கிறது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, மீனுக்கு வந்து எதனா டிசீசஸ் இருக்குது, சே ஃபார் எக்ஸாம்பிள் பாப்பாய்ஸோ இல்லை மீன் எதனா கடிச்சிக்கிச்சு அப்படி இருந்தாலும், இல்லை வந்து க்ளவுடி ஐஸோ அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா வந்து நான் இந்த பேக்டோனில் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் யூசேஜ் வந்து அதிலே போட்டிருப்பாங்க, எவ்வளோ டோசேஜ் கொடுக்கணும் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் டெய்லி போடணும்னு கிடையாது, அப்பப்போ மீனுங்களுக்கு வந்து ஒரு 1 week ஒன்ஸ் அந்த மாதிரி போட்டாலும் போகிறோம். இல்லை டிசீஸ் இருக்கும்போது நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் இந்த சொல்யூஷன்ஸை வந்து நாங்கள் ஃபிஷ் டேங்க்கில் மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம பேக்டோகால்மி ஊற்றுறோம். பேக்டோகால்மி ஊற்றும் போது பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம ஜஸ்ட் லைக் தட் ஒரு 5 ml மாதிரி நம்ம நினச்சி ஊற்றினாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அது நம்ம தண்ணியில் கலந்துரும். ஸோ தட் மீனுங்களுக்கு வந்து டிசீஸ் இருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காகவே க்யூர் ஆகிடும். ஸோ இது இப்படி தான் நம்ம பேக்டோகால்மி நான் எப்போவுமே என்னோட இதுக்கு நான் டேங்க்குக்கு ஊற்றுவேன். அண்ட் பாராசிட்டமாலும் அதே மாதிரி தான் பண்ணுவேன். பாராசிட்டமால் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு மாதிரி நேவி ப்ளூவில் இருக்கும், பட் தண்ணி மாதிரியே தான் இருக்கும். ஸோ அதுவும் நான் அதே மாதிரி தான் வந்து ஒரு 5 ml வந்து நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிடுவேன். மிக்ஸ் பண்ணி விட்டால் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக கலந்துரும். ஸோ ரெண்டுமே நான் ஒரே டைமில் தான் நான் பண்ணுவேன் எப்போவுமே. ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஃபிஷ்ஷஸ்க்கு பார்த்திங்கன்னா 2 years இந்த மெடிசன் தான் கொடுத்துட்ருக்கேன் நான். குட் ரிசல்ட்ஸ் கொடுக்குது. இது ரேட் பார்த்திங்கன்னா 60 to 70 rupees தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்களும் இந்த மெடிசன் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் குட் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஃபிஷ்ஷஸ் பற்றி டீட்டெயில்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பை.